தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று செயற்குழு கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கக்கூடிய நிலையில நம்மளோடு திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் திமுக கடுமையா சாடி இருக்கிறாரு. குறிப்பா பரந்தூர் விவகாரத்திலும் அதே போல கூட்டணி விவகாரத்திலும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு கட்சி நடத்துகிறார். அவர் யாரிடம் சேர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவரிடம் சேருவோம். பல கட்சிகள் தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இருக்கின்றன. அது குறித்து நாங்கள் நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் யாரோடு சேர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் அவரை பொறுத்தவரை கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே நான் முதலமைச்சராக போகிறேன் என்று சொல்லியே கட்சி ஆரம்பித்திருக்கிறார். நான் யாருடனும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன், என்னோடு மற்றவர்களெல்லாம் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூட அறிக்கை விட்டிருக்கிறார். அதையெல்லாம் யார் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இன்னும் எனக்கு தெரியவில்லை. இப்போ திமுகவை ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கிறார், பாஜகவும் எதிர்க்கிறார். ரெண்டுத்தையும் ஒரே நேர்கோட்டில் பாக்குறது எப்படி பாக்குறீங்க? இரண்டு கட்சியும் கொள்கை எதிரியாகவும் அதே போல நிரந்தர எதிரியாகவும் கட்சி எதிரியாகவும் பாக்குறாரு. சோ எப்படி பாக்குறீங்க? இரண்டு கட்சிகளுக்கும் கொள்கை முரண்பாடு உண்டு. திராவிடம் திமுகத்தை பொறுத்தவரை இங்கே உள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முன்னேற்றத்திற்கு முன்னேற்றத்திற்காக உருவான கட்சி. இந்த கட்சி கடந்த 75 ஆண்டுகாலமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக போராடி அதிலேயும் வெற்றி பெற்று இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களில் பல பேர் கல்வியும் வேலை வாய்ப்பும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதற்காக பாடுபட்ட ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். அதன் தொடர்ச்சியாக வருகிற திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எங்கள் கொள்கை என்பது மக்கள் அனைவரும் சமம் என்பது, மக்களிடையே வேறுபாடு பார்க்கக்கூடாது என்பது. பாஜக அப்படி அல்ல. அவர்கள் மதம் சார்ந்த ஒரு கொள்கையை வச்சிருக்கிறார்கள். நாங்கள் மானுடம் சார்ந்த மக்கள் சார்ந்த கொள்கையை முன்னெடுத்து செல்கிறோம். மக்கள் அனைவரும் மானுடம் போற்றுதும் என்ற நிலைப்பாட்டிலே எங்களுடைய கொள்கை அமைந்திருக்கிறது. இவருடைய கொள்கை என்னவென்று இதுவரை அவர் சொல்லவில்லை. நாங்கள் இதற்காக தான் பாடுபட போகிறோம், இந்த கட்சியை இதற்காக தான் தொடங்கியது என்று சொல்லவில்லை. நான் முதலமைச்சர் ஆவதற்காக கட்சி தொடங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர இந்த கொள்கைக்காக இந்த நோக்கத்துக்காக இந்த தமிழக வாழ்வுரிமை கழகம் பாடுபடும், வெற்றி கழகம் பாடுபடும் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொன்ன பிறகுதான் இது குறித்து நாங்கள் கருத்து சொல்ல முடியும். இப்போ பெரியார் இருக்காரு, காமராஜர் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, அதே போல வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள், இப்படி 5 தலைவர்களை சுட்டி காமிச்சு அதுக்கான கொள்கை விளக்கத்தையும் மாநாட்டில் அறிவிச்சிருக்கிறாரு. படங்கள் கொள்கைகளாவது, அவருடைய கருத்துக்கள் தான் கொள்கைகளாகும். அம்பேத்கர் சொன்ன கருத்தை இவர் ஏற்றுக்கொண்டாரா? பெரியார் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டாரா? அஞ்சலி அம்மாள் போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் பதவியை பற்றி கவலைப்படாமல் மக்களுக்காக உழைத்தவர்கள். அவர்களுக்கு பதவி நோக்கம் அல்ல, நாடு முன்னேற வேண்டும் என்கிற நோக்கம். ஆனால் இவர் சொல்லும் பொழுதே நான் முதலமைச்சராக வரப்போகிறேன் என்று சொல்லிதான் கட்சியை ஆரம்பித்தார். எனவே திமுகவும் தேர்தல் கட்சியை தொடங்கிய உடனே அடுத்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. மக்களுக்காக பணியாற்றி கட்சி கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு பிறகு தேர்தலில் நிற்கலாம் என்று முடிவெடுத்து தேர்தலில் போட்டியிடுகிறோம். தந்தை பெரியார் அவர்கள் தேர்தலே வேண்டாம் என்று சொல்லி மக்கள் பிரச்சனைக்காக பாடுபட்ட தலைவர். அவர் படத்தை வைத்திருக்கும் போது நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு கட்சியை ஆரம்பித்த ஒருவர் அவரை எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். கொள்கை, இந்த கொள்கைக்காக நாங்கள் போராடுகிறோம். தந்தை பெரியார் இதை சொன்னார், இதற்காக போராடுகிறோம். அம்பேத்கர் இதை சொன்னார், அதற்காக போராடுகிறோம் என்றெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. புகைப்படங்கள் கொள்கையாகாது. கொள்கை என்பது அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய கருத்துக்கள், அவர்கள் மக்களுக்காக எதற்காக பாடுபட்டார்களோ, மக்களை சந்தித்து என்ன பேசினார்களோ அதுதான் அவர்களுடைய கொள்கைகள். தொடர்ச்சியா இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரத்துல நேரடியா விஜயும் களத்துக்கு போயிருக்காரு. இப்போ முதலமைச்சர் போகணும், நேரடியா அந்த மக்களை சந்திக்கணும், மற்ற அமைச்சர்கள் யாரும் போக வேண்டாம், நேரடியா முதலமைச்சரே போயிட்டு அங்க மக்கள் கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா நான் பரந்தூர் மக்களை கூப்பிட்டு தலைமைச் செயலகம் வருவேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு அந்த அதிமுக ஆட்சி காலத்திலே பரந்தூர் விமான நிலையத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதை ஒன்றிய அரசும் அவர்களும் கூட்டணியில் இருக்கும்பொழுது செய்யப்பட்டது. அந்த நேரம் தொடங்கி இப்பொழுது அந்த மக்கள் போராட்டத்தை குறைத்து கொண்டார்கள். ஒரு சில மக்கள் போராடுகிறார்களே தவிர எல்லோரும் பழைய அளவுக்கு அது தீவிரமான போராட்டமாக இல்லை. இந்த சூழ்நிலையிலே திமுகவுக்கும் விமான தளத்துக்கும் விமான நிலையத்துக்கும் எந்த தொடர், மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே விமான நிலையங்கள் வராது.
இது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. இவர் எதாவது பரந்தூர் விமான நிலையத்துக்காக போராட வேண்டுமென்றால் இவர் டெல்லிக்கு போய் மோடியை எதிர்த்து போராட வேண்டுமே தவிர எங்கள் முதலமைச்சரை எதிர்த்து போராடுவதிலே பலனில்லை. அதுலயே ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. ஆமா. ஆனா இப்போ இதுக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது அதுல சரியான விளக்கம் இல்ல. அந்த கொடுத்த டீட்டெயில வந்து கட்டலையான்றது விளக்கமே இல்லைன்ற மாதிரி அதுலயே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சருக்கு. அது நான் அதான் சொல்றேனே, விமான நிலையம் கட்டுவதென்று முடிவெடுப்பது, அதற்குரிய ஆய்வுகளை மேற்கொள்வது இதெல்லாம் ஒன்றிய அரசின் பணி. மாநில அரசின் அதிகார வரம்புக்குள்ளேயே வராது. இதுல நாங்கள் எப்படி முடிவெடுக்க முடியும்? இப்போ விரைவில் பிரச்சாரத்தை தொடங்குறேன்ற ஒரு திட்டமிடல் வச்சிருக்கிறாரு. ஸோ விஜயனுடைய அந்த தாக்கம் அப்படிங்கிறது திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்லை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு பாக்குறீங்க? திமுகவை பொறுத்தவரை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் மக்களுக்காக, எங்கள் செயல்பாடுகள் என்ன, இந்த மக்களின் நன்மைக்காக என்னென்ன திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறோம், கல்விக்கு என்ன செய்திருக்கிறோம், மருத்துவத்துறையில் என்ன செய்திருக்கிறோம், ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை தொடங்கினோம். பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். எங்களுடைய சாதனைகளின் அடிப்படையில் நாங்கள் வாக்குகளை கேட்போமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது. அப்படித்தான் நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம். எங்களுடைய செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கிறது. எங்கள் முதலமைச்சர் நாள்தோறும் செல்லுகிற ஊரிலெல்லாம் அந்த ஊர் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு கைகுலுக்கி அவர்களுடைய மனுக்களை பெற்றுக்கொண்டு அவரோடு புகைப்படம் எடுத்து, எந்த முதலமைச்சரும் இது போன்ற ஒரு மக்களோடு இணக்கமாக இருந்ததில்லை. அந்த அளவுக்கு எங்கள் முதலமைச்சர் மக்களோடு இருக்கிறார். அதுதான் எங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். பல்வேறு கருத்துக்களை வந்து தேர்தல் களத்தில் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்க நிலையில விஜயனுடைய கருத்து அப்படிங்கிறது திமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கறத டி.கே.எஸ். அவருடைய கருத்தாக பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.